Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வேதாந்த கல்வி. அதில் ஒரு சின்ன கதை பார்க்க போகிறோங்க. போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், அடுத்த தலைப்பு தனக்குள் இருக்கும் கவலை நியாயமானதா. இந்த தலைப்புக்கான விளக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆப் பற்றி பார்க்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன். இந்த பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்புங்க. இதில் நீங்கள் ஆன்லைனில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே இந்த பை மோட் இ ஷாப்பிங் ஆப்பில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன்னா, தனக்குள் இருக்கும் கவலை நியாயமானதா. இந்த கேள்விக்கான விளக்கம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிய வைக்கிறேங்க. நம்ம கதையோட ஹீரோ மிஸ்டர் சுப்பிரமணிங்க. இவர் ஒரு நாள் ரொம்ப சோகமாக கவலையில் உட்காந்துட்டு இருந்தாருங்களாமாங்க. ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேட்டதுக்கு, என் சித்தப்பா தாங்க பிரச்சனை, அவர் மட்டும் திருந்தி சரியாகி விட்டார் என்றால் நான் சந்தோஷம் அடைவேன், எனக்கு கவலையே என் சித்தப்பா தான் அப்படின்னாருங்களாமா. சரி வெளியில் போகலாம், கார் எடுங்கன்னு கேட்டதுக்கு, கார் ரிப்பேர் ஆயிடுச்சுங்க என்று சுப்பிரமணி கூறினாருங்களாமா. உடனே சுப்பிரமணியிடம் ஸ்பேனார் திருப்புளி கேட்டாராம். சுப்பிரமணி கொண்டு கொடுத்துருக்கிறாரு. அந்த ஸ்பேனரை வைத்து வீட்டில் உள்ள ஃபேனு, கிரைண்டரு, மிக்சி, மோட்டார் எல்லாத்தையும் பிரித்து தூளாக்கிட்டாராமாங்க. அதுக்கு சுப்பிரமணி கேட்டிருக்கிறாரு, நான் கார் தானே ரிப்பேர் என்று சொன்னேன், நீங்கள் ஏன் கிரைண்டரு, மிக்சி, ஃபேனை எல்லாம் கழட்டி போட்டீங்க, இப்போ இதையெல்லாம் கழட்டி போட்டால் கார் சரியாயிடுமா அப்படின்னு கேட்டாருங்களாமா. அப்படின்னா கார் சரியாக வேண்டுமென்றால் காரை தான் பழுது பார்க்க வேண்டும், கிரைண்டர் மிக்சியை சரிபார்க்க முடியாதல்லவா. அதே போல்தான் உன்னுள் இருக்கும் கவலையை சித்தப்பா சரியானால் நான் என் கவலையை மறந்து விடுவேன் என்று கூறுவது சரியா அப்படின்னு கேட்டாருங்களாமா. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன கருத்து தெரிஞ்சுக்கிறோன்னா, யாரோ ஒருவரால் தான் எனக்கு கவலை, அவர் சரியானால் நான் சந்தோஷம் அடைவேன் என்று கூறிக்கொண்டிருப்பதை விட்டுவிட்டு நமக்கு நாமே தான் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். புரியுதாங்க? அதாங்க, அடுத்தவங்களால தான் நம்மளுக்கு கவலையே, அடுத்தவங்களால தான் நம்மளுக்கு பிரச்சனையே, அடுத்தவங்களால தான் நம்மளுக்கு தலைவலியே எல்லாமே. அவங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனையே பெருசுங்க. ஆனால் அடுத்தவங்க பிரச்சனையை தூக்கி நம்ம தலையில் போட்டுக்கிட்டு, அவர் சரியானா நான் சரியாயிடுவேன், அவரால் தான் எனக்கு எல்லா பிரச்சனையுமே, அவர் தான் எனக்கு என்னோட பிரச்சனை காரணமே அவர் தான் அப்படின்ட்டு அடுத்தவங்களவே நம்ம குறை சொல்லக்கூடாதுங்க. அவங்கவுங்க விதி அவங்கவுங்க எப்படி இருக்கணுமோ அதை அப்படி அவங்கவுங்க இருப்பாங்க. ஸோ நம்ம விதி இப்படின்னா நம்ம மைண்டை மாற்றிக்கிட்டு நம்மளுடைய பிரச்சனையை மட்டும் சரி பண்ணிட்டு நம்ம வழியில் கரெக்டாக போனோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நான் கவலை நியாயமே கிடையாதுங்க. அடுத்தவங்களால எப்படியோ போயிட்டு போகிறாங்க, நம்ம ஏன் அதை நினச்சி ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணுங்க. இப்போ இதில் வேதம் என்ன கூறுதுன்னா, இவ்வளவு கஷ்டத்துக்கு தான் வேதம் பல உண்மைகளை கூறுதுங்க. அதாவது சின்ன வயசில் கஷ்டப்பட்டுட்டு நாளடைவில் சந்தோஷமாக இருக்க போகிறேன் என்று சிலர் கூறுறாங்க. அதை நாம் சிறிய வயதிலிருந்தே எதை விதிக்கிறோமோ அதையே நாளடைவில் அறுவடை செய்கிறோம். சிறிய வயதில் சந்தோஷத்தை விதைத்தால் நாளடைவில் அந்த சந்தோஷம் வளர்ந்து காய் கனியுற்று அடர்ந்து விரிந்து மிகப்பெரிய சந்தோஷத்தை அறுவடை செய்ய வைக்கிறது. இதே சிறிய வயதிலேயே கஷ்டப்பட்டால் பிறரையும் கஷ்டப்பட வைக்கும். நாம் கவலையாக இருப்பதை பார்ப்பவரும் கவலையடைவார். இந்த சிறிய கவலை வளர்ந்து படர்ந்து பெரிய கவலைகளாக உருவெடுக்கிறது. ஆகவே சிறிய வயதிலிருந்தே சந்தோஷத்தை மட்டுமே விதைப்போம். தலைப்பு என்னன்னா, வேதம் என்பது என்ன, ஏன் என்ன சொல்கிறது. நம்ம வேதாந்த கல்வியோட ஃபஸ்ட்டு டாப்பிக்கே இது தாங்க. இதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். பார்த்துட்டு சின்ன சின்ன கதை பார்த்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாக புரியுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.